Hi, hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நைக்காவோட ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நைக்கால பிங்க் டே சேல் போட்டிருந்தாங்க. அதுல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. நான் அதுல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு ஒன்று பார்த்துடலாம் வாங்க. இதுதான் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ். பேக்கேஜிங்லாம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பாக்ஸுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தாங்க. சீலுமே வந்து ரொம்ப நல்லா சீல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டே இருந்தாலும் இதோட பேக்கேஜிங் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டலான்னு இருந்தேன். இப்படிதான் ஒரு பேப்பர்லாம் வச்சு நல்லாவே ஒரு சேஃபான பேக்கேஜிங்காக இருந்துச்சு. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்ல ஒன்று கூட டேமேஜ் ஆகல. நீட் அண்ட் க்ளீன் பேக்கேஜிங்காக இருந்துச்சு. நான் வாங்கியிருந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக்கோட இந்த ஃபேஷியல் கிட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 7 ஸ்டெப் பிரைடல் க்ளோ ஃபேஷியல் கிட்டு. இது வந்து சிங்கிள் யூஸ் தான் பண்ண முடியும். சாலூன் ரேஞ்ச்னு போட்டிருக்கு. எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. நேச்சுரல் க்ளோவை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே ஒரு ஒரு பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள கூடவே கேட்லாகும் கொடுத்துருக்காங்க. கேட்லாக்ல போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி எப்படி மசாஜ் பண்ணணும், எல்லா ப்ராடக்ட்ஸுமே எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் கிளென்சர், செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்போல் ஜெல், தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்கின் சீரம், ஃபோர்த் ஸ்டெப் நரிஷிங் க்ரீம், ஃபிஃப்த் ஸ்டெப் ஃபேஸ் பேக், சிக்ஸ்த் ஸ்டெப் ஹைட்ரேட்டிங் ஜெல், செவன்த் ஸ்டெப் சன்ஸ்கிரீன். இப்படி எல்லாமே யூஸ் பண்ணால் ஃபேஸில் நல்லாவே க்ளோ தெரியும்னு சொல்லி. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸோட நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கும். இதுல வந்து 2 ரேஞ்ச் இருக்கு. ஒன்று வந்து பிபி க்ளோ, இன்னொன்று வந்து பிங்க் க்ளோ. இந்த பிங்க் க்ளோ வந்து நான் ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஆஃபர் முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இது இன்னொன்று ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல லாக்மில இந்த மாதிரி பிங்க் கலர் பவுடர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ பாண்ட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட ஸ்மெல்லுக்காகவே நான் இந்த பவுடர் அடிக்கடி டெய்லி வியர் கூட யூஸ் பண்ணிக்குவேன். மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பஃப்பும் கொடுத்துருப்பாங்க. இப்படி நம்ம டேப் பண்ணிட்டு ஸ்கின்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் இது. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர் தான் வாங்கியிருக்கேன். இதோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் ஹனி. இது என்னோட ஷேட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு வாங்கியிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. போட்டோன்னு லைட் வெயிட்டாக இருக்கு. நல்லாவே ஸ்கின்ல ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆயிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து ப்ளூ ஹெவனோட டிப் அண்ட் ட்விஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர். எனக்கு பேசிக்காகவே நெயில் பாலிஷ் வச்சுக்க அவ்வளோ பிடிக்காது. இருந்தாலுமே ஒரு அக்கேஷன் தான் நான் வச்சுக்குவேன். அது வந்து 2 டேஸ்லேயே போயிட்டு ஒரு மாதிரி அங்கங்கே இருக்கும். அதனால எனக்கு பிடிக்காது. அது வந்து ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துட்டு காட்டன் பேட் எடுத்துட்டு இது பண்ண கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுக்காக இந்த டிப் அண்ட் ட்விஸ்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ. நான் வந்து இந்த நெயில்ல இருக்க இப்போ ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஹேண்ட் இப்படி உள்ள விட்டுட்டு இப்படி நல்லா டிப் அண்ட் ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் பயோலேஜோட இந்த ஸ்மூத் சீரம் தான். இது வந்து நான் சின்ன வயசுல வந்து ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்போ அது சும்மா ஒரு ட்ராப் எடுத்து போட்டு பார்த்தேன். என்னோட ஹேர் வந்து மறுநாள் வரைக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்பத்துலேருந்தே எனக்கு ஒரே ஆசை இது வாங்கணும்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னே தெரியல, என்னால் வாங்க முடியல. ஃபைனலாக இன்னைக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் இதை சொல்லுவேன் நல்லாவே ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும் ஹேருக்கு. தேய்க்கிறப்பே ஒரு சாஃப்டாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மியோட லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் என்னன்னா ரெட் ஆரரா. இது வந்து ஒரு ரெட்டிஷ் ஷேடில் வரும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிடுவேன். நான் ஒரு லிப்ஸ்டிக் லவர். இதை இப்போ ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். லைட்டாக போட்டாலும் எவ்வளோ தூரத்துக்கு பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்க.
இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான்னு பார்த்தா இல்லை, கையிலலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க. இருந்தாலுமே இதோட ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபங்க்ஷன் யூஸ்க்குலாம் லைட்டாக போட்டுக்குவேன். நான் இப்போ காட்ட போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவே புதுசாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, மாஸோட இந்த ஐப்ரோ பென்சில். நான் யூஸ்வலாக வந்து ஐப்ரோ பென்சில் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. மேக்கப்லாம் போட்டுக்கிறப்போ அந்த ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க ஒரு டார்க் ப்ரௌன் ஒரு பிளாக் கலர் ஷேட் எடுத்து போட்டுக்குவேன். இப்போ வந்து ரீசெண்டாக நான் சமைக்கிறப்போ ஒரு கடுகு வந்து இங்கே பட்டு எனக்கு பேர்ன் ஆகி அங்கே இருக்க ஹேர்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அதனால இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை ஃபில் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு, இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. இப்படி வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி வச்சுட்டா இந்த ப்ராடக்ட் வந்து இதுலேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட்டை விட இந்த இடம் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்ன்றதுனால நான் எல்லாமே ஹைலரானிக் ஆசிட் ரேஞ்ச் உள்ள ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது போகிறப்போ மேக்கப்புக்கு முன்னாடி போட்டுக்கிட்டா ஃபேஸ் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் நைக்காவோட பிங்க் டே சேல்லேருந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான், நான் பார்த்து பார்த்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிக் டே சேல் வந்து போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.